செக் செக் செக். என்ன சத்தம் கம்மி? டேய் தம்பி, குழந்தை எந்திரி ராசா. 8 மணி ஆயிடுச்சுடா, சீக்கிரம் எந்திரிச்சு வா. அந்த வீணா போனவன எழுப்பி விடு. தம்பி ராஜா, வீட்டுல ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல. ஒரு 2000 ரூபாய் எங்கிருந்தாவது லவட்டி கொண்டாந்துரு. டேய், இன்னைக்கு மட்டும் நீங்க காசு கொண்டு வரலன்னா நாளையில இருந்து சோறும் கிடையாது, வீட்டுல இடமும் கிடையாது. என்ன சொல்றது புரியுதா? ஐயோ, பாப்பா அவசரத்துல குறைச்சு சொல்லிட்டேன்னா 3000 ரூபாய் தேவைப்படுதுடா. பொம்பளை ஒருத்தர் நான் தனியா இருக்கும் போது கடங்கார வந்துக்கிட்டா என்ன சொல்றது? குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு காசு கிடைக்குதுல்ல, அப்புறம் என்ன? சீக்கிரம் ஆகட்டும். ராஜா, ஒரு 2000 ரூபாய் குறைஞ்சு போச்சுடா. ஒரு 5000. வயரை கட்டிட்டான், வயரை எடுத்துட்டான். வாடா வாடா வாடா, தோசையில மண்ணை போட்டு தரேன். வாடா. எந்திரி. ஏன்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஏன்பா இப்படி கத்துற? காலங்காத்துல உங்க அக்கா கத்துது. வீட்டுல ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லையா. 2000 ரூபாய் பணம் வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா 5000 ரூபாய் கேட்கும். எப்போ பார்த்தாலும் கடன் கடன் கடன். 24 மணி நேரம் காசு தானே. இந்த தொல்லை நம்மளை விட்டு எப்போ ஒழியும்? முதல்ல 2000 ரூபாய்க்கு வழியப்ப அத்தான். முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, எப்போ வர போறீங்க? மோசம் போயிட்டோம் அத்தான், மோசம் போயிட்டோம். என்னாச்சு? இங்க இந்த பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு நம்ம நல்லா காயாச்சிட்டா. பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா? ஏய் சார், அடிக்காதீங்க சார். நான் இல்ல சார். சார் அது என் கூட வந்தோம் சார். சார் நான் என்ன அடிக்காதீங்க சார். ஐயோ அப்பா, என்ன தப்பு? டேய், அவன் பொருள் ஒண்ணு கூட இருக்க கூடாது. எல்லாத்தையும் உடைச்சேரிக்கடா, எல்லாத்தையும் உடைச்சேரிக்கடா, எல்லாத்தையும் உடைச்சேரிக்கடா. ஏன் அத்தான் எல்லாத்தையுமே வச்சிட்டாங்க? ஆமா, சூப்ளிட்டு கூட விட்டு வைக்கலையா? ஒரு குண்டு பல்பு கூட விட்டு. பிரதர், எவ்வளவு வேணாலும் கேளு, நான் டபுள் ஆச்சேன். ஆளை விடுங்கடா சாமி. போய்டான் ராஸ்கல். ராயல் ரியல் எஸ்டேட் மருதாந்தகம் பொண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. அதெல்லாம் எந்த போர்ட்ல இருக்குது? ராயல் மகளிர் விடுதி. அவன் இங்கதான் இருக்கிறா. தேவா ஹெல்ப் பண்றேன்னு ஆப் வைக்கிறியா? கடங்கார தேவி வெளியே வாடி. உன்னால எனக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சு. நடுத்தெருல நிக்கிறேன்டி. நல்லா இருப்பியா? பாடி பாடி பாடி. எனக்கு பைக் இவ்ளோ கண்டியா? தேவா, அந்த கல்யாண பார்ட்டிங்கடி குடிச்சிட்டு வந்து அசிங்க அசிங்கமா கத்துறானுங்க. மேம் வந்து என்ன கேக்குறாங்க? கேக்குதா? காதுல வாங்க முடியல. மேம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறாங்களா? நீ ஏன் பயப்படுற? நம்மளே போய் கேப்போம். என்ன பேச்சு பேசுறானுங்க? தம்பி, அண்ணா அங்க பார். சொல்லுங்கண்ணா. தேவிகின்றது யாரு? கேளுங்க. அவங்க எங்க இருக்காங்க? அத நீங்க தான் சொல்லணும். கரெக்ட். மாப்பிள்ள ஸ்டாப் பண்ணு. ஐயோ, நான் சொன்ன உடனே மாப்பிள்ள அப்படியே நிப்பாட்டுவான். ஏன்பா கடன் கேக்குற நேரமா இது? என்ன சார் இது? எங்க வீட்டுக்கு வந்து ஒரு சேட்டு மிட் நைட் 1 மணிக்கு கதவை தட்டுறான் சார். என்ன சார் டைம்? மணி 12 ஆறுது. half an hourக்கு முன்னால வந்திருக்கிறோம்ல, கேப்பமில்ல. சந்தோஷப்படு. அடி பத்தும் சார். இப்ப வந்து பாடி. நீ அச்சதெல்லாம் வெளிக்காயம். நாங்க திருப்பி அடிச்சா அத்தான் ஏன் டபுள் மீனிங்ல பேசுறீங்க? மாப்பிள்ள, நான் பேசுறது எல்லாமே சிங்கிள் மீனிங் தான். நீங்க தான் டபுள் மீனிங் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? நாங்க ஒன்னும் அவ்வளவு சீப்பான ஆள் கிடையாது. தேவகின்னு ஒரு கடங்காரி. எங்களுக்கு பணம் தரணும். வார்சல். சரி வாங்க, உள்ள போய் பேசலாம். வாங்க. நீங்க யாருன்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா? தேவகி நான் தான். நீங்க அந்த ஜாடையில் இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் உங்க கூட நான் வரதுக்கு தயாரா இல்ல. கடங்காரி பட்ட பகலே மோசம் பண்ணவ. நடுராத்திரில நாசம் பண்ணிட்டா இதுதான் டபுள் மீனிங். நெவர். ஏய், ஏன்டா கத்துற? அத வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அப்படி கேளு. ஒன்னு பணம் வேணும், இல்லாட்டி பணம் தான் வேணும். சபாஷ். ஓ, ஒரு விரல விஷயலா? நான் 2 விரல் அடிப்பேன். ஆடு. ஸ்டார்ட் மியூசிக். ஐயோ, நோடி அடிக்கிறாங்க ராட்சசிங்க.
ஹலோ கதவு திறங்க. ஹலோ டேய் அறிவு கட்ட முண்டங்களா கதவை தட்டுறாங்கடா. ஐயோ மாப்பிள கதவை யாரோ தட்டுறாங்க. கடங்காரம் வந்துட்டான் போல இருக்கு. எகிரி எகிரி சீக்கிரமா எகிரு. ஹலோ நான் தேவிக்கு வந்திருக்கேன். திறங்க. வா உள்ள வா. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ வந்தது தெரியுமா? பாவம் என் பையன் இங்க கடனை வாங்கி அங்க கடனை வாங்கி கடைசியில வேற வழியே இல்லாம வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு ஒரு தொழில் பண்ணலான்னு பார்த்தா அதுல மொத்தமா மண்ணள்ளி போட்டுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து நீ பேங்குறேன். நீங்க தானே உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. அவ்வளவு தைரியமா பேசுற நீ? பார் நான் இந்த ஏரியாலே பயங்கரமான ரவுடி. கோவம் வந்து அப்படியே குரவலை கடிச்சு துப்பிடுவேன். ஏய் கோமாளு சொல்லுங்க. போய் கதவை ஆயுதத்தை எடுத்து வை. எடுத்து வைக்கிறேன். ஏய் இருடி ஆயுதத்தை எடுத்துட்டு வரேன். இல்லம்மா இன்னைக்கு கால உடனே இருமா என்னது கத்திட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன். ஆமா பெருசா மறுபடியும் போய் அடிய வாங்க. ஏய் இது வந்திருக்க? உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். உருப்படியா நீ? கூல் டவுன். நடு தெருவுல நிக்கிறேன்டி. அத்தா வாசிங்க. மாப்பிள புல்லா தமிழ்ல இருக்கு. நீங்களே வாசிங்க. வேலை பார்த்த வகையில் வர வேண்டியது ஒரு 2 லட்சம். தூண்டா ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் நாசப்பட்டு போனதுக்கு ஒரு 2 லட்சம். போறண்டா. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்து செத்து போயிடுச்சு எங்க அம்மாக்கான ஹாஸ்பிடல் செலவு ஒரு 1 லட்சம். அத்தான் இந்த மேட்ரு அப்பா டவுனா? மேல காட்டுங்க. மேல பார்த்தாலே தெரியும் கீழே என்ன சாதாரண. சைடுல பார், பேக்ல பார். ஹலோ இந்த மேட்ரு வெக்கப்படுற மேட்ரு இல்லம்மா, வேதனைப்படுற மேட்ரு. இதுக்கு ஒரு 1 லட்சம். மாப்பிள சுத்தி சுத்தி அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட சொல்லுங்க. சரி சரி இதுக்கு ஒரு 1.5 லட்சம். மொத்தம் 8 லட்சம். என்னது 8 லட்சமா? எவ்வளவு பெருசா நோன்னு சொல்றான். நீ பேசுறதெல்லாம் சரியா வராதுடா. டேய் கோவாலே கட்டறா கட்டறா. அப்படி கட்டறா. கயிறு எடுத்துட்டு வாடா. ஏய் உட்கார். கயிறு எடுத்து வரணும். உட்கார். உட்கார் மரியாதையா கட்டறா. உட்கார் உட்கார். டேய் அப்படியே போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. எனக்கு நம்பர் தெரியாது. அவருக்கு நம்பர் தெரியாது. போலீஸ் கூப்பிடுவோம் ஃபோன். அம்மா சும்மா இருமா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. என்னத்த பேசுன? அதுக்கு தான் நோன் தாள. அத்தா நீ வா. காப்பியா டீயா என்ன சாப்பிடுற? ஏன் என்ன உம்முன்னு இருக்க? காப்பி வேணும்னு தானே கேட்டேன். காஃபி. ஓ ஏன் டீ குடிக்க மாட்டியாக்கும்? எங்க வீட்ல காப்பி பொடி ஆயி போச்சு. டீ தான் இருக்கு. குடிக்கிறியா என்ன? கோவாலே கயிறு மறந்துடாதடா. கையோட வர்றேன். அத்தா வண்டில தானே வந்த? ஆமா. வண்டி இங்க வச்சு போட்டு நேரா நடந்து போ. அத்தா வண்டி எடுத்து உள்ள வை. அங்கிள் அங்கிளா? எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். என்ன நம்புங்க. உன்னை நான் நம்பணும். ஆமா. ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. உன்கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். வண்டியை வச்சு போயிட்டே இரு நீ. ஏன்டா அந்த பொண்ணு அழுகுது? ஏமா ஒரு காப்பிக்காக ஒரு வயசு பொண்ணு இல்லாமா? எங்க வீட்டுல காப்பி பண்ணி இருந்துச்சுடா. சும்மா சொன்னேன். அக்கா காப்பி டீக்கு அழுகல. வண்டியை பிடிங்கன்னு மிரட்டுறான். அதுக்காக அழுகுது. அட பாவி ஏன்டா வண்டியை பிடிக்க வச்ச? அதென்ன லட்சம் ரூபா சமாச்சாரமா? காசை கொடுன்னு கராரா கேளு. அதை விட்டுக்கிட்டு வண்டி நொண்டின்னுக்கிட்டு. அப்ப நீயே கேளு. இரு நான் இப்ப கரெக்டா பார்த்து சொல்றேன் பாரு. இன்னைக்கு என்ன கிழமை வருதுடா? செவ்வாய். பயங்கரமா இருக்கு செவ்வாய். 13 14 சனி பெருக்கம். சனிக்கிழமை கொடுத்தா எங்களுக்கு நிறைய பணம் வரும். சனிக்கிழமை கொடுத்துரு. அது ஜூலை மாசம். இப்ப நடக்கிறது ஆகஸ்ட் மாசம். முதல்ல மாசத்தை மாத்துங்க. ஆமா எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வர படிக்க வராது. அந்த அளவுக்கு வந்துட்டியா? இனிமே சாஃப்டா பேசி பிரயோஜனம் இல்ல சரவணா. இன்னும் ஒரு வாரத்துல கரெக்டா பணத்தை கொடுக்கல. இருமா எங்க வீட்டுக்கு வந்து தொண்டை நினைக்க போக கூடாது. காப்பி குடிச்சிட்டு போ. இல்ல வேண்டாம். ஏன் வேணாம் சொல்ற? எங்க வீட்டு துறைகளுக்கு நான் பால் ஊத்தி காப்பி போட மாட்டேன். ஒரு காப்பி போட்டு தந்திருக்கேன் குட்டி. எங்களை பார்த்துட்டு சாதாரணமா நினைச்சிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல காசு கரெக்டா கொடுக்கல. அவ குடுக்கல. குடுக்கலன்னா கோவால நிஜமாவே கட்டிடுவான். அங்கிள் வலிக்கும். அங்கிளா? இப்படி கொடுமா. வரேம்மா வரேன். சரி சொல்லுங்க. மீதி பணத்தை எப்ப தருவ? ஹலோ கேட்டதுக்கு பதில் சொல்லாம போற? எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து கேளுங்க. கையில இருக்கிறத தரேன். கண்டிப்பா வந்து வாங்கிட்டு போங்க. மாப்பிள மேடம் டபுள் மீனிங்ல பேசுறாங்களாம். ஒரே மீனிங் தான் சார். எல்லாமே உங்களுக்கு தான் டபுள் டபுளா தெரியுது. என்னது எப்படி பேசினாலும் ஆப்பா. செக். இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறி உங்க கணக்கை செட்டில் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேனா உங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியாடா? யா.
நீங்க ஜாதகம் பொருத்தம்லாம் பாப்பீங்கல்ல? என்னங்க அப்படி கேட்டீங்க? ஜாதக பொருத்தம் பாக்குறது எங்க பரம்பரை தொழில. இந்த வெட்டிங் பிளானர்ல சமீப காலத்துல வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். என் பெருமையை பத்தி நானே பேசிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்குது. அதான் மாப்பிள நம்மளோட பரம்பரை பிசினஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம பரம்பரை பத்தி எஸ். ஹலோ. வருந்தாத வாலிபத்தை வறுத்து பார்க்கும், பொருந்தாத ஜாதகத்தை பொருந்த வைத்து, நெருங்காத மனங்களை நெருங்க வைத்து, அர்ச்சதை போட்டு கலங்காத உள்ளங்களை கலங்கடிக்கு தோஷம் போக்கி, கிரகம் நிலை சீர்படுத்தி, பெருக வளம் என வாழ்த்து, சிறுத்தையுடன் திருத்தம் செய்யும் சீர்திருத்தம் தான் எங்கள் நோக்கம். செக்லி ஐ வெயிட்டிங். நீங்க எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? ஃபீவரா? டாக்டர், ஆம்புலன்ஸ். அவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஹெல்ப்பா? மேலத்தாளத்தோட ஒன் ஆஃப் த பாலிசி தானே. வாட் ஹெல்ப்? யூ டெல் யூ, ஐ ஹெல்ப் யூ. செக் ப்ளீஸ். வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாத்துருக்காங்க. சிஸ்டர், உங்க கல்யாணத்துக்கு வெட்டிங் பிளானரே நாங்க தான். அட்வான்ஸ் கூட வேண்டாம். ஊரே மூக்கு மேல விரல் வச்சு பாக்குற அளவுக்கு உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறோம். கல்யாணத்தை நிறுத்தணும். கல்யாணத்தை நீரு அதான மேடம் ஜுஜுபி மேட்ரு. உங்க ஜாதகம் சரியில்லை, இது உருப்படாது, வேலைக்கே ஆகாது, சுத்த வேஸ்ட், இதுக்கு சனி உச்சத்துல இருக்குது, இது குழந்தை பாக்கியமே கிடையாது, அப்படியே குழந்தை பிறந்தாலும் அப்ப சத்துருவான், கட்ட ரெண்டு மாறி போச்சு, கட்டி வச்சாலும் ஓடி போயிடுவான், அப்படி இப்படின்னு சொல்லி நிறுத்திடலாம். அவ்வளவுதான். இது எனக்காக நீங்க தான் பண்ணணும். உங்க கல்யாணம் என்ன, உங்க ஃப்ரெண்ட் கல்யாணம் சேர்த்தியே ஸ்டாப் பண்ணிருக்கோம். நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? ஐயோ மாப்பிள, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா எங்க அக்கா செத்துரும். ப்ளீஸ், நான் சீரியஸா பேசுறேன். சீரியஸா? ஏன் மாப்பிள நம்மள காமெடியா பண்றோம்? இது வாழ்க்கை பிரச்சனை. ஒரு நாள் தள்ளி போட்டாலும் அப்புறம் வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும். நீங்க வெட்டிங் பிளானர், நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். என்னங்க? கேபிஎன் டிராவல்ஸ். கேபிஎன் பேங்கா? அப்படி ஒரு பேங்க் இருக்கா மாப்ள? அது பஸ் டிக்கெட். இன்னைக்கே கொடைக்கானல் கிளம்புறீங்க, ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னு எப்படியாவது என் கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்க. மேடம், அந்த செக் எல்லாத்தையும் முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க செக் உங்க கைக்கு வரும். ப்ளீஸ் மேடம், செக் கொடுங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் செக். நான் ஏதோ ஒரு செக் வச்சுக்கிட்டு கேம் ஆடுறதா நினைக்க வேண்டாம். எனக்கு வர வழி தெரியல, சாரி. யார் இவன்? இதுக்கும் மரியாதை கொடுத்து வைப்போம். என்ன சரவணன், எப்படி இருக்கீங்க? ஐயோ சார், பேர்லாம் கட்ட சொல்றீங்க. உங்க தங்கச்சி தேவா சொன்னாங்களா சார்? நான் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? சாரி சார், தேவாவும் வேலை நீங்களும் வேலையா? அதான் அண்ணன் நினைச்சேன் சார். அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க? என்ன சரவணன், ஒரு 5 லட்சம் ரூபாய்க்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கீங்க. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நினைக்கிறீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் சரவணன். சார், எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். நீங்க 1 கோடி கொடுத்தாலும் நான் செய்யற தொழிலுக்கு விரோதமா 1 கோடி கூட கேட்க மாட்டேன் சார். சொக்க தங்கன் சார். சரவணன், நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கதா கேள்விப்பட்டேன். அம்மா கூட உடம்பு சரியில்லைல்ல? தேவாவோட டீலை முடிச்சா உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும். 10 லட்ச ரூபா தரேன். இந்த கல்யாணம் நிற்கக்கூடாது. வெட்டிங் பிளானும் நீங்களே பார்த்துக்கோங்க. உட்காருங்க. சம்மந்தி வந்துட்டாருமா? என்ன மாப்பிள்ள, இவர் தான் என் பொண்ணு சொன்னாலா? ஆமாம். ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க. தம்பி, எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில எல்லாம் என் பொண்ணு விருப்பப்படி தான் நடக்கும். அவள் இஷ்டத்துக்கு மாற நடந்ததும் இல்லை, நடக்க போகிறதும் இல்லை. உங்கள் விஷயத்துலையும் அப்படி தான். எங்கே பார்த்து சொல்லுங்கள். கல்யாணத்தை நிறுத்தணும். 10 லட்ச ரூபா தரேன். இந்த கல்யாணம் நிற்கக்கூடாது. 3 லட்சம் ரூபாய் வட்டியும் முதலுமா வரல, இந்த சேட்டு பூட்டுறான் வீட்டை. பணம் கட்டியாச்சே. யாரு? இதை எனக்காக நீங்க தான் பண்ணணும். நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா?
சார் ஜாதக பொருத்தம் அமோகம். இப்படி ஒரு பொருத்தம் யாருக்குமே அமையாது சார். நீங்க மேலதாளத்தோட கல்யாணத்தை சும்மா தூள் கலப்பலாம். வண்டின்னு பேர் வச்சதுக்காவது கொஞ்சம் உடச்சலுடா. பார்த்துடா. மா என்னடா தேவா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட, கருத்து வேற போயிட்ட. மாப்பிள நீ திடீர்னு கிளம்பி வர சொல்லிட்டேன். வண்டியில வேற பெட்ரோல் இல்ல, மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்திட்டேன். நல்ல மைலேஜ். கல்யாண பொண்ணு ஜூஸ் எல்லாம் குடிச்சு அப்படி கும்முன்னு இருக்கணும். கவலைப்படாத, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் திருஷ்டி பட்டு அப்படித்தான் ஆவாங்க. அப்புறம் சரியா போயிடும். டேய், நான் வந்துதான் உன் கல்யாணம் நடக்கணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கான். எப்படி டான் டான் வந்து நிக்கிற பாத்தியா? போலாமா? ஏய் சுமாரா, இவருக்கு எப்போ அப்படித்தான். நான் எதை உன் புள்ள கூப்பிடுதுல போ போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவருக்கு 4 வாரத்தை கூட பேசுற கௌரவ குறைச்சல். அம்மா உங்க அம்மா கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ணியாச்சு, கிளம்பு. ஏன் இவரு இதெல்லாம் சொல்றாரு? அப்பாமா யாரு? ஓ ஐயோ சார் தப்பா எடுத்துக்காதீங்க நீ சார். கிளம்புமா. என் புள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டானே சார். சார் இங்க பெரியவங்க சார், மன்னிச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார். மாமாமா உனக்கு தான் சரவணனை பத்தி தெரியுமேம்மா. அதையெல்லாம் இங்க வேணாமா, கிளம்புங்க. சார் இத பாருங்க சார், குட்டி குறைச்சு நாய் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்ட மாதிரி யாராரோ பண்ண தப்புக்கு என் புள்ள கஷ்டப்பட்டு கையை கட்டிக்கிட்டு நிக்கிறான். உண்மையிலே சொல்றேன் சார், இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏதோ ஓரளவுக்கு கடன் அடைச்சிடலான்னு பார்த்தேன். உங்களை சொல்லி தப்பு இல்லை சார், எங்களுக்கு கரகம் சரியில்லை. அங்க பார்த்தா சேட்டு 2 பெரிய போட்டு எங்களை நடுத்தரு கொண்டாந்துட்டான். இங்க வந்தா இவன் என் தலைமையில குண்டை தூக்கி போட்டான். எங்க வீதி அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு. இன்னும் என்ன அனுபவிக்க வேண்டி இருக்குதோ எல்லாம் நல்லபடியா நடக்கட்டுமா. வரேன் சார், வரேம்மா. போயிட்டு வாங்க. போடா. உங்களை எல்லாம் வர சொன்ன பாரு, தண்ட கர்மம். ஒரு சின்ன சீன் இதை ஒர்க் அவுட் பண்ண முடியல. கரெக்டா சொன்னேன். டேய், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கடா. எதுக்கு? நான் எப்படியாவது சூப்பரா நடிச்சு காமிச்சிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன். அக்கா நானும் ஆரம்பத்தில் பார்த்து தான் இருக்கிறேன். இப்போ உனக்கு சீன் போடுற பவரே குறைஞ்சி போச்சு. டேய் கோவாலு, நன்றி கடத்தனமா பேசாதடா, பழச மறக்காதடா குரங்கு. என்ன போதும். டேய் சரவணா, ஒரே ஒரு சான்ஸ் கொடுறோன்னு கேட்க மாட்டேங்கிறான். ஏமா வா. டேய் கூப்பிட்டா. அக்கா சார் ரொம்ப நன்றிமா. உங்க முகத்துக்காக தான் இந்த கான்ட்ராக்ட தரேன். சரி. இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணா பண்ண மாட்டா. டேய் சேட்டை பண்ணுவேன். தலை ஆட்டிட்டான். ஏ செல்லம். அடச்சே, சாரி சார், மன்னிச்சிருங்க சார். ஏய் சிங்க வாயில கைய விட பார்த்தேன்னா. ஏய் அம்மா எப்படிடா? எங்கேயோ போயிட்டீங்கம்மா. அத சொல்லு.